ஜனநாயகன் படத்துல இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா விஜய் யங்கான லுக்கில் தான் இருக்காரு. இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 8 பிரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹெச் வினோதோட டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் இப்போ தளபதி விஜய், பூஜா கட்டே, மமிதா பஜ்ஜி லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜனவரி 9 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தோட பசங்களுக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பராசக்தி படத்தில் இருந்து அஃபிஷியல் பசங்க சாங் அடி அலையே அப்படின்ற சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. சுதா கங்கரா டைரக்ஷனில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் சிவகார்த்திகேயன், அதர்வாஸ், ரவி மோகன், ஸ்ரீலீலா இந்த படத்தை லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற மூவியை சுந்தர்சி டைரக்ஷன் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. தலைவர் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீடாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சுந்தர்சி டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்து விஷாலை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் இந்த மூவியை நம்ம எதிர்பார்க்கலாம். சுந்தர்சியோட டைரக்ஷனில் நெக்ஸ்ட் மூக்குத்தி அம்மன் 2 வரப்போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. நயன்தாரா இந்த படத்தை லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 படத்தை சுந்தர்சி பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்காரு. இந்த 3 படத்தில் மூக்குத்தி அம்மன் 2 மட்டும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ காந்தா படத்துல இருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இந்த படத்தோட ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவோட தேட்டரிக்கல் ரைட்ஸை ஏஷியன் சுரேஷ் வாங்கியிருக்கிறதாவும், இப்போ தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் சினிமாஸ் வாங்கியிருக்கதாகவும், கேரளா தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை வேஃபேர் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கதாகவும் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தில் துல்கர் சல்மான் லீடர் நடிச்சிருக்காரு. படம் நாளைக்கு தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹிந்தி மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு ஹாரர் லவ் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். பார்டர் படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இந்த ஜனவரி 23, 2026 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங்கில் எதிர்பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் தொட்டாம். இது ஒரு கேம் த்ரில்லர் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். தீயவர் கொலை நடுங்க அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 21 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படத்தோட டைட்டில் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஆறாமலை படத்தோட புக்கிங்ஸ் நேற்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு லவ் மூவி. கிஷன் தாஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. இந்த படம் நாளைக்கு கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயும் தேட்டரிக்கால ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு காமெடி மூவி. டைட்டில் என்னவா இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று சில ஃபோட்டோஸ் மூலமாக அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி வெற்றி லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். உல்ஃபு படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கோட பேர் ஷா ஷா ஷா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, லக்ஷ்மி மேனன் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயும் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் ஃபங்கி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 9, 2026 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. கயாடு லோகர் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுது. தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தோட அஃபிஷியல் 4th சிங்கிள் சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் பெட்டி. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் லீடர் நடிக்கிறாரு. படம் நெக்ஸ்ட் இயரில் கிராண்டா தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் எல்லோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 21 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. கரம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் இந்த மூவி ப்ரீமியர் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹிந்தி மூவி தான் இந்த EX சதுர் நான். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் மட்டும் இந்த மூவி ப்ரீமியர் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாள மூவி தான் நன்சா வச்சா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் மட்டும் ப்ரீமியர் ஆகும்.
குட் டே அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒவ்வொரு சிஸ்டில் ப்ரீமியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹிந்தி சீரிஸ் தான் டெல்லி கிரைம். இந்த சீரிஸோட அஃபிஷியல் சீசன் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது ஒரு த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸ் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.